கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பழிவாங்கும் பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். பழிவாங்காதே பழிவாங்காதே எதிர்க்கட்சி தலைவர்களை பழிவாங்காதே 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 எதிர்க்கட்சி தலைவர்கள் ஓய மாட்டோம் உறங்க மாட்டோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்யும் வரை ஓய மாட்டோம். மக்கள் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை. அதாவது ஊழல் செய்யக்கூடாதுன்னு தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா இந்த பிஜேபி என்ன முடிவு பண்ணிட்டான்னா, ஊழல் செய்யல நான் சொல்றேன், நீ உன் மேல ஊழல் குற்றச்சாட்டே போட்டு ஊழலே போட்டு உன்னை உள்ள தள்ளி இது ஊழல் கட்சின்னு தான் நான் உலகத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா திருடன் தான் பயப்படணும். இந்தியாவில் மோடியை விட ஒரு திருடன் உலகத்திலே இருக்க முடியாது, உலகத்திலே இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் திவால் பண்ண போறதும் அவர் தான். அங்க இருக்கிற அதானி அம்பானிக்கு பணம் கொடுக்க சொன்னதும் அவர் தான். இதை இந்திய நாட்டை இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் மூலமாக பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்தவர் என்று தான் ஓப்பனா சொல்லணும். ஏன்னா ஸ்டேட் பேங்க் பாண்ட்ல அவங்க தான் கொள்ளையடிச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் மேல மதுபான வழக்கு போடுறாங்க. நான் முடிச்சிடுறேன், ஏன்னா தலைமை உரை ஆற்றணும்னா செல்வ பிறந்த தலைவர்களாக இருக்கும்போது பேசணுங்கிறதுக்காக பேசுறேன். மதுபான ஏன்னா கேட்டா சில பேர் கேட்கிறான், மதுபான கொள்கை தானே, ஏன் போக வேண்டியது தானே, ஜெயிலுக்கு இருக்க வேண்டியது தானேங்கிறதெல்லாம் பேசுறாங்க. ஆக ஊழல் செஞ்சவங்க போகணும், தப்பு பண்ணவங்க போகணும், தப்பு பண்ணாதவங்க ஏண்டா போகணும். அரவிந்த் கெஜ்ரிவால் மீது இன்று வரை, நேற்று வாதாடிய வரை நேரடியாக எந்த ஆதாரமும் இல்லை. நேரடியாக சொல்லியாச்சு. எங்களுடைய வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி மனு சொல்றாரு, ஆதாரம் நேரடியாக எதுவுமே இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏண்டா ஜெயிலுக்குள்ள வச்சாலும் ஜெயிலுக்குள்ள போயும் கைது பண்றான். கைது பண்ணவனே திரும்ப திரும்ப கைது பண்றான். கோர்ட் நீதிமன்றமே ஜாமீன் வழங்குது, ஜாமீன் வழங்கினாலும் அங்க கைது பண்றான், உள்ள போய் சிபிஐ இன்னொரு கேஸ போடுறான். ஆக இது போல ஒரு மோசமான சூழ்நிலை யாருக்கும் இது கெஜ்ரிவாலுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நினைக்காதீங்க. இது எல்லாருக்குமான ஆர்ப்பாட்டம், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம், ஜனநாயகத்தை தூக்கி நிமிர்த்த வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம். ஆகையினால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்த்திருக்கின்ற உங்கள் அத்தனை இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி இது போன்ற எந்த செயலாக இருந்தாலும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. 10 பேர் இருந்தாலும் போய் நின்று போராடக்கூடிய அடுத்த பெரிய கம்யூனிஸ்ட் தான் ஆம் ஆத்மி கட்சி. எதற்கும் யோசிக்க போறதில்லை, சிறைச்சாலை கண்டு அஞ்சுறதில்லை. 8 வழிச்சாலையில என்ன 10 நாள் கொண்டு போய் சேலம் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டீங்களா இல்லையா? அதனால இங்க ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமே தமிழ்நாட்டு ஆம் ஆத்மி கட்சி தான். உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தும் வரை தமிழக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும். இங்கே மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் எவ்வளவு இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்துதான் இன்னைக்கு சொல்ல போனால் தம்பு செட்டி தெரு என்பது தம்பு செருவாக மாறியது. அங்கப்ப நாயக்கன் செட்டி தெரு, நாயக்கர் என்ற தெருதான் இன்று அங்கப்பன் தெருவாக மாறி இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது, உங்களை நாங்கள் வளர்க்க விடமாட்டோம். இந்த திராவிட சக்திகளோடும் தேசிய சிந்தனையோடு நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், இனத்தாலும் மொழியாலும் தமிழர்கள், வழியால் இந்துவாக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற உறுதியேற்றுக் கொண்டவர்கள் நாங்கள். இந்த கட்சியை சார்ந்த அத்தனை பேரும் புதுசு, இந்த எல்லாருமே மேக்சிமம் எல்லாரும் புதுசு தான். இந்த கட்சியில எல்லாருமே ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய கட்சி இது. என்னடா இப்படி ஊழல் பண்றானே, என்னடா இப்படி திருடுறானே, இப்படி மதவெறி பிடித்த அலையறானே, இப்படி ஜாதி வெறி பிடித்த அலையறானே, இவர்கள் எல்லாம் டெல்லியை போல் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். டெல்லி மக்கள் வெற்றி பெற்றது போல் இந்திய மக்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற முழக்கத்தோடு துவக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியை நீங்கள் வீழ்த்த நினைக்கிறீர்கள். வீழ்த்த முடியாது, வீழ்த்த முடியாது. அதற்குத்தான் இன்று இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி சேராதுன்னு சொன்னீங்க. இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டார்னு சொன்னீங்க. இதையே பிரச்சாரமாக வைத்திருந்தீர்கள். நாடு முக்கியமா, கட்சி முக்கியமா என்பதை நாங்கள் உணர்ந்து
கட்சி முக்கியமல்ல, நாடுதான் முக்கியம் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் இன்று இந்தியா கூட்டணியில் இத்தனை திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், அத்தனை கட்சிகளோடும் இணைந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி இந்த தமிழகத்தையும் தேசத்தையும் ஒரு தனிப்பெரும் சிறப்புமிக்க மக்களுக்கான ஒரு ஆட்சியை, மக்களுக்கான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இயக்கமாக நாங்களும் உங்களோடு பயணிக்கிறோம். வாழ்க இந்தியா, வெல்க தமிழ் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.